ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா, பேக் டு பேக் இருக்குது உங்களுக்கு. எஸ்ஆர்பி எக்ஸாம் வந்து October 5 அன்றைக்கி இருக்குது. டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா October 11 அன்றைக்கி இருக்குது. ஸோ இதில் சம் ஸ்பெக்குலேஷன்ஸ், அதாவது ரூமர்ஸ் வந்து ரூமர்ஸான்னு தெரியல, பட் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த முறை மேக்ஸ்க்கு வந்து அதிகமான வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸில் வந்து கேட்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் பக்கமாக கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசோலேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. சரி, நிஜமாகவே இப்படி கேட்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க, நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்தது கண்டிப்பாக 50+ கொஸ்டின்ஸ் வருமா அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எஸ்ஆர்பியோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 அளவுக்கு உங்களுக்கு வரும். ஸோ டிஆர்பி குரூப் 4 அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நடந்த டிஆர்பி எக்ஸாமில் கிட்டத்தட்ட 11 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆஸ் இட் இஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எஸ்ஆர்பி நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கனாலுமே அதுலேயுமே ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 20, அந்த 20க்குள்ளே தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதில் 20க்குள்ளங்கிறது நான் ரொம்ப அதிகமாகவே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15, 17, 13 அந்த மாதிரி தான். ஆனால் 10+ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 50+ வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஆப்டிடியூட் டாப்பிக்கோட லிஸ்ட் நான் தரேன். 14 டாபிக்ஸ் இருக்குது. நம்பர்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், ஏபிஜிபி, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜ் ப்ராப்ளம்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறமேட்டு டைமென்ஷனில் 2Dயும் சரி 3D, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆவரேஜ். இந்த மூணும் கொஞ்சம் சின்ன டாபிக்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த 14 டாபிக்ஸுமே ஃபண்டமெண்டல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் படிக்கிறதா இருக்கட்டும், எந்த இப்போ ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 மாடல்ஸ் இருந்துச்சு, 5 மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 மாடல்ஸை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ப்ராப்பரான அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் ரீசனிங் படிக்க மறந்துடாதீங்க. ரீசனிங்கும் படிங்க. அதில் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி டீகோட் பண்ணி நான் வந்து இந்த 9 டாபிக் ஓகே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கோடிங் அண்ட் டீகோடிங் போத் வந்து நம்பர்ஸில் கோட் பண்ணால் எப்படி இருக்கும், லெட்டர்ஸ் வச்சு கோட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறதையும் படிச்சுக்கோங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆஸ் இட் இஸ், இதையும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துட்டு நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படி, லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு எப்படி, அந்த லாஜிக்கும் பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க, டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, கேலண்டர்ஸும் பார்த்துக்கோங்க, கிளாக்கு, ரேங்கிங், பஸ்ஸில்ஸு, டைஸு. ஸோ அந்த மாதிரி ரீசனிங்கில் இந்த உங்களுக்கு 9 டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூடில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ரீசனிங்கில் 9 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாபிக்ஸை நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அங்கே எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக ரீசனிங்ஸ் அதனுடைய மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா எக்ஸாம்லேயும் ரீசனிங்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க, டிஎன்பிசியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் வந்து ஊர்ஜிதமாக கண்டிப்பாக 50+ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லவே முடியாது. சரிங்களா? இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவர ஸ்பெக்குலேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வாட் எவர் இட் இஸ், அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் ஜஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருங்க. சரிங்களா? அடுத்தது ஏதாவது ஒரு 50 கொஸ்டின்ஸை அந்த 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25, ஆக்சுவலி எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல, ரேஷியோஸ் கண்டிப்பாக எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் டைமிங் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு டைமிங்குள்ளே முடிக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் எப்படி படிக்கலாம், அதனுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ.